கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 91:1 பார்க்கும்போது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ யார் ஆண்டவருடைய நிழலில் தங்குவாங்க அப்படின்னா, உன்னதமானவருடைய மறைவில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான். அப்போ ஆண்டவராகிய இயேசுவின் மறைவுக்குள்ளே நாம் இருக்கிறோமா? அப்போ ஆண்டுடைய நிழல் நம்மளை எப்போவுமே பாதுகாக்கணும்னா அவருடைய மறைவில் இருக்கணும். உன்னதமான தேவனுடைய மறைவில் நம்ம இருக்கணும். அந்த பாதுகாப்பில் நம்ம இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம் பாவங்கள் செய்யும்போது, தவறுகள் செய்யும்போது, ஆண்டவரை துக்கப்படுத்தும் போது அவருடைய மறைவில் நம்மளால் இருக்க முடியாது. ஒரு சகோதரியோட சொன்னாங்க, நான் உன்னதமானோட நிழலில் நான் இருந்தனால என்னை மந்திரம் தொட முடியல. அப்போது உன்னதமானோடைய மறைவில் இருக்கும்போது எந்த மந்திரம் நம்மளை ஒன்றும் செய்யாது. அப்போது நம்ம குடும்பத்தை எதுவும் பாதிக்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த உன்னதமானோட மறைவில் இருக்கிறோமா நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். யோனா ஆமனுக்கு செடி நிழலை தெரிஞ்சு அதில் அமர்ந்திருந்தார். அந்த நிழல் தான் அவனுக்கு பாதுகாப்புன்னு யோனா நினச்சான். ஆனால் மறுநாளில் பார்த்தா அந்த நிழலை இல்லை. அந்த செடியின் நிழலை அவன் இழந்துட்டான். அப்போ அந்த ஆமனுக்கு செடிய நிழல் அவனை பாதுகாக்கலை. எலியா சூறை செடிய நிழலில் போய் சோர்ந்து போய் படுத்திருந்தார். அதுவும் அவருக்கு நிலைக்கலை. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிழலும் மறைஞ்சிரும். தாய் தகப்பன் நிழலில் நாம் இருக்கலாம், இல்லை சொந்த பந்தங்கள் நிழலில் இருக்கணும்னு நினைக்கலாம், இல்லை நண்பர்கள் நமக்கு நிழலாக இருப்பாங்க நம்ம நினைக்கலாம். அப்போ எந்த நிழலுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. எந்த நிழலுமே நமக்கு பாதுகாப்பு கொடுக்காது. எந்த நிழலுமே நமக்கு எந்த நன்மைகளும் எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அப்போ நமக்கு பாதுகாப்பு எங்கே தான்னா சர்வ வல்லவருடைய நிழலில் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த நிழலில் தான் நமக்கு வியாதி இல்லை. அந்த நிழலில் தான் நமக்கு சமாதானம். அந்த நிழலில் தான் நமக்கு சந்தோஷம் இருக்குது. அந்த நிழல் தான் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் எல்லா தீங்குக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறது ஆண்டவராகிய இயேசுவின் நிழல் தான். சர்வ வல்லவருடைய நிழல் தான். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலேயே அந்த நிழலில் இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம எப்போ கொடுக்கணும். அப்போ பாவம் செய்யும்போது அவனோட மறைவில் நம்ம இருக்க முடியாது. தேவனை துக்கப்படுத்தும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம செய்யும்போது, நடக்கும்போது, பேசும்போது, அப்போ அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்க முடியாது. அப்போ அவர் மறைவில் இருக்கிறவங்க தான் நிழலில் தங்க முடியும். அவர் மறைவே இல்லாமல் நம்ம பாவம் செய்யும்போது என்ன பண்ண முடியும்? அவர் மறைவில் நம்ம இருக்க முடியாது. சிம்சன் வாழ்க்கையில் ஆவியன் அவனை விட்டு போனதே தெரியல. அப்போ பாவம் செய்யும்போது அவர் சொல்லாமே போயிடுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே ஆண்டோட நிழலில் நாம் இருக்கணும்னு சொன்னால், ஆண்டோட சமூகத்தில் நம்ம நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய பேச்சில், நம்மளோட நடக்கையில், நம்முடைய கிரியையில் ஒவ்வொன்றிலையும் வசனத்தைப்படி நம்ம நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது நிச்சயமாக எல்லா சூழ்நிலையும் ஆணுடைய நிழல் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கும். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தோட சமூகத்தில் வருகிற இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, அப்போது உன்னதமானோட வரல நாங்கள் இருக்கக்கூடிய கிருபை கொடுங்க சார். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரை எல்லா சூழ்நிலையுமே உமது மறையில் இருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு பிரியமாக நாங்கள் வாழணும். நீங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும் ஆண்டவரே. உடைய கரத்தை என் குடும்பங்கள் முழுமையாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எப்போதும் நிழலில் நாங்கள் தங்கக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுத்து ஆவியன்று எங்களை ஒவ்வொருத்தர் வழிநடத்தும்படியே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.